ஒரு ஜனாசாவினுடைய கடமைகளை நாங்கள் முடித்தவர்களாக ஒரு ஜனாசாவை எங்களுடைய கரங்களால் சுமந்து வந்து இன்றைக்கு இந்த ஜனாசாவை நல்லடக்கம் செய்துவிட்டு இந்த இடத்துல நிற்கிறோம். ஹாரூன் ரஷீது மன்னருடைய மகன் ஒரு அழகான ஒரு கவியை பாடுவார். இதா ஹமல்த ஜனாசத்தன் இலல் குபூர், ஒரு ஜனாசாவை மனிதானி உன்னுடைய கரங்களால் சுமந்து வருகிறாயா, சுமந்து வருகின்ற பொழுது நீ சிந்தித்துக்கொள், ஃபஇன்னக பாதஹா மஹ்மூல், இதற்கு பின்னால் நீ சுமக்கப்பட போகிறாய். இன்று ஒரு மனிதரை சுமந்து வந்திருக்கிறாய், இதற்கு பின்னால் உன்னை 4 நபர்கள் சுமந்து வரப்போகிறார்கள். அன்பானவர்களே, யாரும் உலகத்தில் நாங்கள் எடுத்து பார்ப்போமாக இருந்தால் உலகத்தில் இறைவன் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சமூகம் இன்றைக்கு இருக்குது. உலகத்தில் எல்லாமே இயற்கை மூலமாகத்தான் உலகம் இயங்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சமூகம் இன்றைக்கு இருக்குது. இல்லை, இயற்கை மூலமாக இயங்கல்ல, உலகத்தில் ஒரு இறைவன் இருக்கிறான், ஒரு படைப்பாளன் இருக்கிறான். ஆனால் அந்த படைப்பாளன் அல்லாஹ் கிடையாது, அந்த படைப்பாளன் வேறொருவன் இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய சமூகமும் இருக்குது. இன்னும் ஒரு சமூகம் இருக்குது, இல்லை படைப்பாளன்கள் இருக்கிறாங்க, ஆனால் ஒரு படைப்பாளன் கிடையாது, பல படைப்பாளன்கள் இருக்கிறான், உலகத்தை இயக்கக்கூடியவன் ஒருவன் கிடையாது, பலதரப்பட்ட கடவுள்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய சமூகம் இன்றைக்கு உலகத்தில் இருக்குது. ஆனால் இறைவன் கிடையாது என்று சொல்லக்கூடிய அந்த சமூகமாக இருக்கலாம், அல்லது இறைவன் அல்லாஹ் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அந்த சமூகமாக இருக்கலாம், அல்லது இறைவன் பல இறைவன்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய சமூகமாக இருக்கலாம். எந்த சமூகமாக இருந்தாலும் மரணம் என்பது கிடையாது, யாரும் மௌத்தாக நாங்கள் வந்தவங்க கிடையாது, உலகத்தில் நாங்கள் வாழ வந்தவங்கன்னு சொல்லக்கூடிய சமுதாயம் யாரும் கிடையாது. ஏன் கிடையாது? இன்றைக்கு நானும் நீங்களும் எங்களுடைய கண்களால் பார்த்து கொண்டே இருக்கிறோம், நானும் நீங்களும் எங்களுடைய காதுகளால் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். எத்தனையோ ஜனாசாவினுடைய செய்திகள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அறிவிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு ஜனாசாவினுடைய செய்திகளும் என்னுடைய மௌத்தை, உங்களுடைய மௌத்தை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்குது. நானும் நீங்களும் இந்த இடத்துக்கு வரப்போகிறோம் என்று ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்குது. உலகத்தில் யாருமே நிரந்தரமாக வாழ வந்தவங்க கிடையாது. அது அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களாக இருக்கலாம். உலகத்தில் ஒரு மனிதன் நிரந்தரமாக வாழ்வான், நிரந்தரமாக வாழ முடியும் என்றிருந்தால் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் வாழ வைத்திருப்பான். நீங்களும் மௌத்தாகுவீங்க, ஆனால் உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய சமூகமும் மௌத்தாகக்கூடிய சமூகம் தான். உலகத்தில் யாருமே உலகத்தில் வாழ வந்தவர்கள் கிடையாது. யாரிடத்திலும் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பண்ணவங்க ஒரு சாய்ஸ் கேட்கறது கிடையாது. கொஞ்சம் உங்களோட ரூஹை எடுத்துக்கொள்ளவா, உலகத்தில் வாழ போறீங்களா என்று சாய்ஸ் கேட்கறது கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவரிடத்தில் கேட்டாங்க, மனித உருவத்தில் வந்தாங்க, வந்து கேட்டாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்களே, உங்களோட ரூஹை நான் கைப்பற்ற வந்திருக்கிறேன், உங்களுடைய ரூஹை நான் கைப்பற்றி கொள்ளவா? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ஒரு அறை கொடுத்தாங்க. மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய கண் கீழே கலண்டு விழுந்துச்சு. மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவங்க போனாங்க, போய் சொன்னாங்க, யா ரப் அர்சல்தனி இலா அப்தின் லா யுரீதுல் மௌத், யா அல்லாஹ் என்ன ஒரு மனுஷன்ட்டு அனுப்பியிருக்கிறா, அந்த மனுஷன் மரணத்தை விரும்புகிறாள் இல்லை, மௌத்துன்ற பேச்சை தான் எடுத்து அரைஞ்சு விட்டுட்டார். இப்போ அல்லாஹ் பார்த்தான், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவங்க வாழ ஆசைப்படுறாங்க போல உலகத்தில், இன்னும் கொஞ்சம் காலம் சாய்ஸை கொடுப்போமே. அல்லாஹ் என்ன செஞ்சான்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு சாய்ஸை கொடுத்தான். இப்போ சொல்லுங்க, போய் ஒரு மாட்டினுடைய முதுகில் கையை வைக்க சொல்லுங்க, அந்த கை எத்தனை ரோமங்கள் அந்த கையில் அகப்படுதோ அத்தனை வருடங்கள் வாழ்ந்து கொள்ளலாம். 1,00,000 ரோமங்கள் கையில் படுதா 1,00,000 வருடங்கள் வாழலாம். 1 கோடி ரோமங்கள் கையில் படுதா 1 கோடி வருடம் நீங்கள் வாழலாம். நீங்கள் சாய்ஸை கொடுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவங்க சொன்னாங்க, இதுக்கு பின்னால் என்ன நடக்கும்? யா அல்லாஹ், உலகத்தில் நான் ஒரு கையை வச்சுட்டேன், 1,00,000 முடிகள் என்ற கையில் பட்டுட்டு, அல்லது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையான காலங்கள் உலகத்தில் வாழ்ந்துட்டேன், அதுக்கு பின்னால் என்ன நடக்கும்? அதுக்கு பின்னால் என்ன நடக்கும்? அல்லாஹ் சொன்னான், சும்மல் மவுத், அதுக்கு பிறகு நீங்களும் மவுத்தாகணும். 1,00,000 வருடம் அல்ல, 1 கோடி வருடம் அல்ல, எத்தனை வருடங்கள் உலகத்தில் வாழ்ந்தாலும் நீங்களும் மரணிச்சாகணும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவங்க சொன்னாங்க, அப்படியா, அப்போ என்னை இப்பயே மவுத்தாக்கி பலஸ்தீனுக்கு என்னை கொண்டு போ, இப்பயே நீ மௌத்தாகிரு, இதுக்கு பின்னால் மௌத்துன்னு ஒன்று இருக்குமாக இருந்தால் நான் ஏன் உலகத்தில் வாழணும்? அன்பானவர்கள், எதுக்காக நான் சொல்லுகிறேன் என்றால், இந்த உலகத்தில் யாரும் நிரந்தரமாக வாழ வந்தவர்கள் கிடையாது, வாழ்க்கையை தயாரிக்க வந்தவர்கள். வாழ்க்கையை நானும் நீங்களும் சரியாக தயாரிப்போமாக இருந்தால் என்னுடைய உங்களுடைய மறுமையினுடைய வாழ்க்கை, என்னுடைய உங்களுடைய கபருடைய வாழ்க்கை சீரானதாக அமையும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு அன்சாரி சஹாபியுடைய ஜனாசாவை சுமந்து செல்கிறார்கள். கபருஸ்தானத்துக்கு வருகிறார்கள். கபருடைய வேலைகள் முடியல, கபரு தோண்டப்பட்டு கொண்டிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த கபரு தோண்டப்படக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் அந்த ஜனாசாவை வச்சுட்டு அமர்றாங்க. சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அந்த ஹதீஸை ரிவாயத் செய்யக்கூடிய ராவி சொல்கிறார், கஅன்னமா ரூசனா தயிர், எங்களோட தலைக்கு மேலால் ஒரு பறவை இருந்தால் நாங்கள் எந்த அளவுக்கு ஆடாமல் அசையாமல் இருப்போமோ அந்த மாதிரி நாங்கள் ஆடாமல் அசையாமல் இருந்தோம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கையில் ஒரு குச்சி இருந்துச்சு. அந்த குச்சியை வச்சு மண்ணை தோண்டிக்கொண்டே இருந்தாங்க. நாங்கள் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல போகிறாங்க என்று பார்த்து கொண்டே இருந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று நேரத்துக்கு பின்னால் தலையை உயர்த்தினாங்க. தலையை உயர்த்தி சொன்னாங்க, ஒரு நல்லடியாருடைய ஒரு ஜனாசா, ஒரு மனிதர் நல்ல உலகத்தில் தீனோடு வாழ்ந்திருக்கிறான், உலகத்தில் தொழுகையோடு வாழ்ந்திருக்கிறான், உலகத்தில் ஜக்காத்தோடு வாழ்ந்திருக்கிறான், உலகத்தில் இன்னொரு அத்தனை விதமான அமல்களோடு வாழ்ந்திருக்கிறான், அஹ்லாக்கான முறையில் வாழ்ந்திருக்கிறான். இவ்வாறான ஒரு மனிதர் மரணிக்கிற நேரத்தில் இந்த மனிதனுடைய சக்கராத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்தினாங்க. இந்த மனிதனுடைய சக்கராத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. இந்த மனிதனுடைய சக்கராத் எப்படி தெரியுமா வரும்? இந்த மனிதன் தடமாற்றத்தில் இருப்பான், இந்த மனிதன் பயத்தில் இருப்பான், இந்த மனிதன் கவலையில் இருப்பான். இப்பொழுது நிமிர்ந்து பார்ப்பான், மலாயிக்காமார்கள் கூட்டம் கூட்டமாக இவனுடைய கண் எந்த அளவு தூரத்துக்கு படுமோ அந்த அளவு தூரம் வரை அமர்ந்திருப்பாங்க. எப்படி அமர்ந்திருப்பாங்க? அவர் வெண்ணிற ஆடைகளை உடுத்தி அழகான முறையில் அமர்ந்திருப்பாங்க. இவனுடைய அஜல் நேரம் வரும், இவனுடைய நேரம் குறிப்பிடப்பட்ட அந்த நேரம் வார நேரம் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த மனிதருக்கு முன்னால் தோற்றமளிப்பாங்க. தோற்றமளிக்கிற உருவத்தை சொல்லுகின்ற பொழுது சொல்லி காட்டினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெண்ணிற ஆடையோடு தோற்றமளிப்பார்கள், அழகான உருவமாக தோற்றமளிப்பார்கள். வெறுமனே தோற்றம் மாத்திரம் கிடையாது, கஃபன்களை சுவனத்திலிருந்து கொண்டு வருவாங்க. அஃப்னானு மினல் ஜன்னா, சுவனத்தினுடைய கஃபன்களோடு வருவாங்க. இவனுடைய ரூஹை இலகுவான முறையில் கைப்பற்றுவாங்க. எந்த அளவென்றால் ஒரு ஹதீஸில் வருகிறது, ஒரு போத்தலில் நாங்கள் தண்ணீரை ஊற்றி வச்சு அந்த மூடியை கலட்டிட்டு நாங்கள் சரிக்கிற நேரத்தில் எந்த அளவு அழகாக லேசாக அந்த தண்ணீர் வடியுமோ அந்த அளவுக்கு லேசாக அவருடைய ரூஹ் கைப்பற்றப்படும். கைப்பற்றப்பட்ட இந்த ரூஹை என்ன செய்வாங்க? மலாய்க்காமார்கள் சொர்க்கத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த கஃனில் மூலமாக போர்த்துவாங்க, போர்த்தி வானங்களுக்கு கொண்டு செல்வாங்க. சொர்க்கத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த அத்தர் வாசனை திரவியங்களை பூசுவாங்க. இந்த ரூஹ் இப்பொழுது கொண்டு செல்லப்படும். ஒவ்வொரு வானத்தை கடக்கின்ற பொழுதும் இந்த ரூஹுடைய வாசனை, இந்த ரூஹுடைய அந்த நறுமணம் என்பது மிக உயர்ந்ததாக இருக்கும். மலாய்க்காமார்கள் கேட்பார்கள், யார் இந்த மனிதர், என்ன இவ்வளவு வாசமாக இருக்கிறது, யாருடைய ரூஹு? அந்த நேரத்தில் சொல்லப்படும், ஃபுலான் இப்னு ஃபுலான், இவன் தான் இந்த ரூஹ் இருக்கிறாரே, இந்த ரூஹ் யாருடைய தெரியுமா? இன்னாருடைய மகன் இன்னார், இன்னாருடைய மகன் இன்னார். அருமையானவர்களே, உலகத்தில் வாழுகிற நேரத்தில் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் தொழுகையாளிகளாக ஆக்கினால், எங்களுடைய பிள்ளைகளை தீன்தாரிகளாக ஆக்கினால், எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் மார்க்கத்தை கொடுத்தால், எங்களுடைய பிள்ளைகளை தொழுகையாளிகளாக தொழுகையினுடைய விடயங்கள் முக்கியத்துவம் கொடுத்து மார்க்கத்தினுடைய விடயங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து நாம் வளர்ப்பமாக இருந்தால், அருமையானவர்களே, மலாய்க்காமார்கள் சொல்வார்கள், இன்னாருடைய மகன் இன்னார், இன்னாருடைய மகன் இன்னார் என்ற அந்த விண்ணுலகத்தில் வைத்து பெருமை பாராட்டி பேசுவார்கள். அன்பானவர்களே, அதற்கு பின்னால் இந்த மனிதனுடைய ரூஹ் நீண்டது ஒரு ஹதீஸ், நேரம் கிடைக்கல, நேரம் போதாத காரணமாக சுருக்கமாக சொல்கிறேன். அதற்கு பின்னால் என்ன நடக்கும்? இந்த ரூஹை என்ன செய்வார்கள் மலாய்க்காமார்கள்? அல்லாஹ்விடத்தில் கொண்டு செல்வார்கள். அல்லாஹ் சொல்லுவான், இவர் இந்த ரூஹை இல்லியூன் என்று சொல்லக்கூடிய அந்த நல்லடியார்களுடைய பட்டியலில் சேர்த்து விடுங்கள். அதற்கு பின்னால் நல்லடியார்களுடைய பட்டியலில் இந்த ரூஹுடைய பெயர் சேர்க்கப்படும். அதற்கு பின்னால் எந்த உடலில் இருந்து இந்த ரூஹ் கைப்பற்றப்பட்டுச்சோ அந்த உடலுக்கு மீது இந்த ரூஹ் செலுத்தப்படும். சுவர்க்கத்தினுடைய கதவுகள் திறந்துவிட படும். சுவர்க்கத்தினுடைய காற்றை அவர் நுகர்ந்து கொண்டிருப்பார், சுவர்க்கத்தினுடைய இன்பங்களை சுவைத்துக் கொண்டிருப்பார். இது உலகத்தில் தொழுகையோட தீனோட அமலோட வாழ்ந்தவருடைய நிலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரண்டாவதாக ஒரு மனிதர் இருக்கிறார், இவரிடத்தில் தீன் கிடையாது, இவரிடத்தில் தொழுகை கிடையாது, இவரிடத்தில் ஜகாத் கிடையாது, இவரிடத்தில் இன்னொரு அத்தனை விதமான நல்லமல்களும் கிடையாது, உலகத்தில் ஏதோ வாழ்ந்தேன் ஏதோ இருந்தேன் என்று வாழக்கூடிய மனிதர், ஜனாசாவாகத்தான் பள்ளிக்கு வரக்கூடிய மனிதர், பள்ளியே கிடையாது, பள்ளிக்கு வெளியே என்ன கலர் பெயிண்ட் அடிச்சிருந்தா அழகா சொல்லுவார், நீல கலர் அடிச்சிருக்கு, பள்ளிக்கு உள்ள என்ன கலர் அடிச்சிருக்கு, என்ன கலர் பெயிண்ட்னு கூட தெரியாத மனிதர். அருமையானவர்களே, ஜனாசாவாக கொண்டு செல்லப்பட்ட இந்த மனிதர், இவருடைய ரூஹை கைப்பற்றுகின்ற விதத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இவருடைய அஜல் வரும், இவர் இப்போ திடுக்கத்தில் இருப்பார், பயத்தில் இருப்பார், அச்சத்தில் இருப்பார், பயந்து நடுங்கி கொண்டிருப்பார், என்ன நடக்கப் போகிறதோ என்ற கவலையில் இருந்து கொண்டிருப்பார். இப்பொழுது இவருடைய அஜல் வந்ததற்கு பின்னால் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த மனிதருக்கு முன்னாலும் தோற்றமளிப்பார்கள். அவருடைய தோற்றத்தை சொல்லுகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரும்பிலான சம்மட்டிகளின் மூலமாக வைத்தவர்களாக, கருகருத்த உடல் உடையவர்களாக, பார்ப்பதற்கே ஒரு பயங்கரமான ஒரு தோற்றத்தில் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த மனிதருக்கு முன்னால தோற்றமளிப்பார்கள். இந்த மனிதன் இப்பொழுது நடுங்கிக் கொண்டிருப்பான், பயந்து கொண்டிருப்பான், என்ன நடக்கப் போகிறதோ தெரியாது என்று நடுங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மனிதருடைய ரூஹை அல்லாஹ் எப்படி தெரியுமா கைப்பற்றுவான்? ஒரு ஈரமான ஒரு கம்பளி புடவையை எடுத்து ஒரு தண்ணியில் நனைத்து ஈரமாக்கி
அந்த ஈரமான புடவையை ஒரு முள்ளு கொப்பின் மேல் வைத்து இழுத்தால் அந்த கொப்பு எப்படி கிழிச்சு கொண்டு வருமோ அதை போல இவருடைய ரூஹ் கலட்டப்படும். அருமையானவர்களே, சக்கராத் என்பது பேசுவதற்கு லேசாக இருக்கலாம், கதைப்பதற்கு லேசாக இருக்கலாம், கேட்பதற்கு லேசாக இருக்கலாம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சக்கராத்துடைய வேதனையை போன்ற ஒரு வேதனை கிடையாது. சக்கராத்துடைய வேதனையை போன்ற ஒரு வேதனை கிடையாது. நாளை கியாமத்துடைய நாளையில் அனைத்து மனிதர்களும் மௌத்தாயிருவாங்க. 5 நபர்கள், அனைத்து மலாய்க்கமார்களும் மரணிச்சிருவாங்க. 5 நபர்கள் மாத்திரம் மீதமாக இருப்பாங்க. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் மீதமாக இருப்பார். ஹஜ்ரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் மீதமாக இருப்பாங்க. ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் மீதமாக இருப்பாங்க. ஹம்லத்துல் அர்ஷ் என்று சொல்லக்கூடிய அர்ஷை சுமக்கக்கூடிய மலாய்க்கமார்கள் மீதமாக இருப்பாங்க. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? அனைத்து நபர்களையும் மரணிக்க செய்வான். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய ரூஹை கைப்பற்றும்படி மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு ஏவுவான். இவ்வாறு ஒவ்வொரு மலாய்க்கமார்களும் மீதமாக இருக்கக்கூடிய அனைவரும் மரணிச்சிருவாங்க. அனைவருடைய ரூஹும் கைப்பற்றப்பட்டுரும். அதற்கு பின்னால 2 நபர்கள் மீதமாக இருப்பாங்க. அது யார்? 2 நபர்கள். முதலாவது அல்லாஹ் மீதமாக இருப்பான். அடுத்ததாக ஒருவர் மீதமாக இருப்பார். அவர்தான் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள். மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், ஏ மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களே, அலா தஸ்மா கௌலி, என்ற வார்த்தையை நீங்க கேட்கலையா? என்ற வார்த்தையை நீங்க கேட்டது இல்லையா? குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணிச்சு சுவைச்சே ஆகணும். நீங்க மாத்திரம் விதிவிலக்கு கிடையாது, நீங்களும் மௌத்தாகணும். எத்தனையோ பேர் ரூஹ் எடுத்திருக்கிறீங்க, கோடிக்கணக்கான மக்களுடைய ரூஹ் எடுத்திருக்கீங்க, எத்தனையோ ரசூல்மார்களுடைய ரூஹ் எடுத்திருக்கீங்க, எத்தனையோ நபிமார்களுடைய ரூஹ் எடுத்திருக்கீங்க. நீங்களும் தப்பிக்க முடியாது. இப்போ உங்களோட ரூஹை நீங்க எடுங்க. மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் தன்னுடைய ரூஹை கலட்ட ஆரம்பிப்பாங்க. தன்னுடைய ரூஹை பெருவிரலிலிருந்து கலட்டுகின்ற பொழுது மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ஒரு சத்தம் போடுவார்கள். அந்த சத்தத்தை உலகத்தில் வாழக்கூடியவர்கள் கேட்டால், உலகத்தில் வாழக்கூடிய மிருகங்கள் கேட்டால், உலகத்தில் வாழக்கூடிய பறவைகள் கேட்டால் அவைகளுடைய நெஞ்சங்கள் வெடித்து, அவைகளுடைய ஹார்ட்கள் வெடித்து மரணித்து விடும். அந்த அளவுக்கு ஒரு சத்தம் போடுவார்கள். சத்தம் போட்டு விட்டு அந்த மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்வார்கள், யா அல்லாஹ், நான் எத்தனையோ நபிமார்களுடைய ரூஹை கைப்பற்றியிருக்கிறேன், எத்தனையோ நல்லடியார்களுடைய ரூஹை கைப்பற்றிருக்கிறேன், எத்தனையோ சாலிஹீன்களுடைய ரூஹை கைப்பற்றிருக்கிறேன். யா அல்லாஹ், இந்த சக்கராத்துடைய வேதனை இருக்கிறது அல்லவா, இந்த அளவு பாரதூரமாக இருக்கும் என்று இருந்திருந்தால், இந்த அளவுக்கு ஒரு கடுமையானதாக இருக்கும் என்று எனக்கு தெரிந்திருந்தால், அவர்களோடு நான் நடந்து கொண்ட முறையை விட, அவர்களோடு நான் எந்த அளவு மிருதுவாக நடந்து கொண்டேனோ அதை விட இன்னும் மிருதுவாக நான் நடந்திருப்பேன் யா அல்லாஹ் என்று மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களே சொல்லுவார்களாக இருந்தால், அருமையானவர்களே, நானும் நீங்களும் அதற்கு விதிவிலக்கானவர்களா? நானும் நீங்களும் அதற்கு விதிவிலக்கானவர்களா? அன்பானவர்களே, அந்த கெட்ட மனிதருடைய ரூஹை அல்லாஹ் கைப்பற்றுகின்ற விதத்தை அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அந்த மனிதரை இப்பொழுது என்ன செய்யப்படும்? அந்த ரூஹை ஒவ்வொரு வானங்களை கடந்து செல்கின்ற பொழுது அந்த ரூஹினுடைய துர்நாற்றம் தாங்க முடியாமல் மலாய்க்கமார்கள் கேட்பார்கள், என்னப்பா நாற்றம் அடிக்கிறது, என்னப்பா நாற்றம் அடிக்கிறது, இது யாருடைய ஜனாசாப்பா, இது யாருடைய ரூஹப்பா என்று கேட்கப்படும். அப்பொழுதும் சொல்லப்படும், ஃபுலான் இப்னு ஃபுலான், இவன் இன்னாருடைய மகன் இன்னார். அருமையானவர்களே, எங்களுடைய பிள்ளைகளை சிறந்தவர்களாக நாம் ஆக்கினோமாக இருந்தால், எங்களுடைய பிள்ளைகளை தீன்தாரிகளாக நாம் ஆக்கியிருந்தோமாக இருந்தால், எங்களுடைய பிள்ளைகளுக்கு தீனை கொடுத்திருப்போமாக இருந்தால், எங்களுடைய பிள்ளைகளுக்கு தொழுகையை நாம் கொடுத்திருப்போமாக இருந்தால், நிச்சயமாக அங்கே நாங்கள் கௌரவிக்கப்படுவோம், இங்கும் கௌரவிக்கப்படுவோம், அங்கும் கௌரவிக்கப்படுவோம். அருமையானவர்களே, வெறுமனையே துனியாவை மாத்திரம் கொடுத்திருக்கிறோம். தொழுகையினுடைய நேரம் அதான் ஒலிக்கப்படுகிறது. எங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? உளுந்து புலவில் இருந்து கொண்டிருக்கிறான். எங்களுடைய பிள்ளைகள் வக்கடை கட்டி கொண்டிருக்கிறான். அருமையானவர்களே, தொழுகையினுடைய அதான் ஒலிக்கப்படுவதாக இருந்தால், அருமையானவர்களே, எத்தனை மூட்டை நெல்லையும் வெட்டலாம், எத்தனை மூட்டை உளுந்தையும் விதைக்கலாம். அருமையானவர்களே, அது கெட்டித்தனம் கிடையாது, அது கெட்டித்தனம் கிடையாது. இங்கும் நாம் கேவலத்தை அனுபவித்து அந்த நாளை அந்த பிள்ளைகளுடைய ரூஹ் கைப்பற்றப்பட்டதுக்கு பின்னால் அந்த மலாய்க்கமார்களிடத்திலும் நாங்கள் கேவலப்படுவோம் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. எனவே அருமையானவர்களே, உலகத்தில் வாழ வந்தவர்கள் கிடையாது. நானும் நீங்களும் வாழ்க்கையை தயாரிக்க வந்தவர்கள். நானும் நீங்களும் வாழ்க்கையை தயாரித்து அழகான முறையில் சாலிஹான அமலோடு நானும் நீங்களும் செல்வோமாக இருந்தால் இங்கும் நாங்கள் சாதனையாளர்கள். மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த ஆலமுல் பர்ஸக் என்று சொல்லக்கூடிய இந்த கபருடைய வாழ்க்கையில் நாங்கள் சாதனையாளர்களாக மாறுவோம். கபருடைய வாழ்க்கைக்கு பின்னால் அழிவே முடிவே இல்லாத அந்த ஆகிரத்துடைய வாழ்வில் நாங்கள் சாதனையாளர்களாக மாறுவோம். அருமையானவர்களே, எனவே அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு வாழ்ந்து மரணித்தால் அவன் வெற்றியாளனாக மாறுவான் என்று சொன்னார்களோ அவ்வாறான முறையில் என்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வார்.